ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டில் அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பேன் சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பூண்டு பல் லைட்டாக வறுபடட்டும். இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல ஷேப்பில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு கேரட்டை நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. முட்டைக்கோஸ், கேரட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ முட்டைக்கோஸ், வெங்காயம், கேரட் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லாவே வெந்துடும் முட்டை. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. நம்ம அதனால தான் இப்படி சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டையோட வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோஸ் எல்லாமே முட்டையோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதில் சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஜூஸ் மாதிரி கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம சாதத்தை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இதில் நம்ம நார்மலாக எப்பொழுது வடிப்போம்ல அது மாதிரி சாதம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா. இல்லை ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.